ஹாய் ஆல், நான் வர்தன். ஸோ நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருப்பது போஸ்ட் மாடர்ன் சொசைட்டியில். என்னடா போஸ்ட் மாடர்ன் சொசைட்டின்ற மாடர்ன் சொசைட்டி தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்குது. எப்பயுமே நிகழ்காலத்தை குறிக்கிறது மாடர்ன் சொசைட்டி தானே குறிக்கணும். போஸ்ட் மாடர்ன் சொசைட்டின்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த பீரியாடிக் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோன்னா ஒன்று ஏஷியன் சொசைட்டி இருந்திருக்கு, மாடர்ன் சொசைட்டி இருந்திருக்கு, அப்புறம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்குது போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி. ஸோ ஒரு சொசைட்டிக்கும் ஒரு சர்டன் வேல்யூஸ் அண்ட் சர்டன் விதிமுறைகள் அது வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஸோ ஏஷியன் சொசைட்டி எப்படி இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர் சொசைட்டியாக இருந்தது. அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து ஹண்டர் கேதரர்ஸ் சொசைட்டியை பற்றி நம்ம பேச தேவையில்ல. நம்ம ஹண்ட் பண்ணுறது வந்து எப்படி இருந்தோம்னு பேச தேவையில்ல. நம்ம கடந்த ஒரு 10,000 12,000 வருடங்களில் மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சிவிலைசேஷன் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் ரிலீஜியனும் ஸ்டேட்டும் மணியும் உண்டாகி எழுத்து ப்ளஸ் ரெக்கார்டிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் உருவாகி ஒரு எம்பையர் ஸ்டேட் அண்ட் பெரிய பெரியான ஒரு வளர்ச்சி கண்டது. எல்லா துறைகளும் சயின்ஸ் போன்ற பல துறைகள் வளர்ச்சி கண்டு அண்ட் பை லேட் 15th century ரினைசன்ஸ் மூலிமா சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் மூலிமா மாடர்ன் சொசைட்டி வந்தது. ஸோ இந்த ஏஷியன் சொசைட்டி, இந்த அக்ரிகல்ச்சர் சொசைட்டி பீப்புள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா குழுக்களாக வாழ்ந்தாங்க. அவங்களோட ஒன்லி மீனிங் இன் லைஃப் வந்து டு லீவ் அண்ட் டு எக்ஸிஸ்ட் அண்ட் டு டூ தி மீனிங்ஃபுல் ஒர்க். ஸோ அதுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு இதை பண்ணுறது, அனிமலை கண்ட்ரோல் பண்ணுறது போன்ற விஷயங்களுக்கு ரிலிஜியன் கண்டுபிடிச்சாங்க. அது முன்னாடி அனிமலிஸ்டிக் ரிலிஜியனாக இருந்தது. மனிதன் எதை பார்த்தாலும் கும்பிட ஆரம்பித்தான். மலையை கும்பிட்டான், இடியை கும்பிட்டான், மேகங்களை கும்பிட்டான். எது அவனுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி இருந்ததோ, எது அவனுக்கு ஒரு மீனிங் தர மாதிரி இருந்தோ அதெல்லாம் கும்பிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான் பை பீயிங் அ ஹண்டர் கேதர் சொசைட்டி. பட் ஒரு அக்ரிகல்ச்சர் சொசைட்டி வந்ததுக்கப்புறம் கிங்டம்னு வர ஆரம்பிச்சிது, கிங்னு வர ஆரம்பித்தார், எம்பையர் ஸ்டேட்லாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ரிலீஜியன் வர ஆரம்பிச்சிது. ரிலீஜியனோட முக்கிய நோக்கமாகவே என்ன இருந்ததுன்னா, மக்களை கட்டுப்படுத்தி மக்களை நல்வழியில் நடத்துவது தான் ரிலீஜியனோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மனிதன் அதீத விதமான அனிமல்ஸை டொமெஸ்டிகேட் பண்ணான். ஸோ அந்த டொமெஸ்டிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன் தன்னோட சுயலாபத்துக்காக அந்த அனிமலை யூஸ் பண்ணிக்கிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் அதை கொள்றதா இருக்கட்டும், இல்லை பால் கறக்கிறதா இருக்கட்டும், இல்லை விவசாயத்துக்கு பயன்படுறதா இருக்கட்டும். எஸ், அதுக்கு அவன் தான் அடைக்கலம் தந்தான். பட் அடைக்கலம் தந்தாலும் அவன் அதை பயன்படுத்திக்கிட்டான். அல்டிமேட் மோட்டோ ஆஃப் ஹியூமன் இஸ் டு நாட் கிவ் இட் ஷெல்டர் பட் டு யூஸ் இட் ஃபார் இஸ் ஓன் கெயின். அவன் அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கு அதோட யூஸ்ஃபுல்லாக அந்த சேஃப்டி இருந்திருக்கும். பட் அவனோட கெயின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சொசைட்டி போல சொசைட்டிகளில் மாடுகளை கொள்வதாக வழக்கம் கிடையாது. பட் இதுவே ஒரு வெஸ்டர்ன் சொசைட்டிலையும் மாடுகளை கொண்டு உண்பதாக வழக்கமாக இருந்தது. ஸோ இது அவரோட வழக்கம், அந்த சொசைட்டியோட ட்ரெடிஷன் அண்டு வேல்யூஸை பொறுத்து அதெல்லாம் அமைஞ்சுது. ஸோ இது கரெக்டாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்ட் வாட் ஐ மென்ட் டு சே இஸ், அப்போ நீங்கள் அந்த சொசைட்டியில் நீங்கள் பிறக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வீங்க? நீங்கள் பிறப்பீங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் பிறப்பீங்க. உங்களோட வாழ்க்கையோட மெயின் மோட்டோவே வாழ்க்கையை வாழணும், அவ்வளோதான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 2-3 ஃபெஸ்டிவல் நடக்கும். கிங் இருப்பார், அவர் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவார். வார்னா உங்களை ஏதாவது வாலண்டியர் பண்ண சொல்லுவார். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் லைஃப் இஸ் குவைட். நீங்கள் போகணும், வேலை பார்க்கணும், அப்புறம் குடும்பத்தோடு பேசணும், ஃப்ரெண்ட்ஸோட பேசணும். ஃப்ரெண்ட்ஸ்னால் கூட யார் இருக்காங்கன்னா பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்காது. லைஃப் ரொம்பவே நிதானமாகவும் மெதுவாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரினைசன்ஸ் பீரியட் வந்தது. ஸோ இந்த பீரியடில் வந்து அதிகபட்சம் 150 பேரை மட்டும்தான் ஆஸ் அ ஹியூமன் யூ குட் ஏபிள் டு ஹாவ் அ க்ளோஸ் கான்டாக்ட், ஒரு பாண்டிங் இருக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இது சாத்தியமற்றது. நம்ம ஹியூமன் ஹோமோ சாம்பியன்ஸோட பிரெயின் கெப்பாசிட்டியே அதிகபட்சம் அட் அ டைமில் 150 ஹியூமன்ஸ் கூட தான் நம்மளால் ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். அதுலேயும் ஒரு 15-20 பேர்கிட்ட தான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க முடியும். அதை தாண்டி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருந்த சொசைட்டி டியூ டு ரினைசன்ஸ், டியூ டு சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அண்ட் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வித்துட்டுது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ப்ராடக்ட், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது அவங்களுக்கு அதிகமாக லேபர் தேவைப்பட்டது.
ஸோ வந்து ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிற புவர் பீப்புள் ஹர்பன் ஏரியாவுக்கு வேர் த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டருக்கு படையெடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ த நியூ கைண்ட் ஆஃப் சொசைட்டி அப்போ தான் உருவாக ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் அர்பன் ஏரியாவில் எந்த மாதிரி பீப்புள் இருந்துட்டு இருந்தாங்கன்னா அரிஸ்டோக்ராட்ஸ், லேண்ட்லார்ட்ஸ், ஜமீன்தாரி கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அது வரைக்கும் நம்மகிட்ட ஃபியூடலிசம் கைண்ட் ஆஃப் சொசைட்டி இருந்தது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரும்போது தான் கேபிட்டலிசம் கைண்ட் ஆஃப் ஒரு எக்கனாமிக் தியரியை புதுசாக பிறக்குது. ஸோ இதை பற்றி நான் பேச விரும்பல, கேபிட்டலிசம் சோசியலிசம் அதை பற்றி பேச விரும்பல. பட் நான் சொல்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது, அர்பனில் ரூரல்லேருந்து ரூரல் புவர்ஸ் வந்து அர்பனுக்கு படையெடுக்கிறாங்க. வாழ்க்கை தரத்த மாட்டேன், வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது காசு கிடச்சி வாழ்க்கை வாழணும். ஸோ நியூ கைண்ட் ஆஃப் சோஷியல் சிஸ்டம் அங்கே பிறகுது. அந்த நியூ கைண்ட் ஆஃப் சோஷியல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இண்டஸ்ட்ரிக்காக வேலை பார்க்கணும், இண்டஸ்ட்ரிக்காக போகணும், பலதரப்பட்ட மக்களை சந்திக்கணும், பேசணும், வாழணும், போகணும். அப்படி இருந்த ஒரு இது இப்போ போஸ்ட் மாடர்னாக மாறிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷனல் ஏரா அண்ட் ஏஐ ஏராவில் போஸ்ட் மாடர்ன் இதாக மாறிடுச்சு. ஸோ வாட் இஸ் த திங் போஸ்ட் மாடர்னிசம்? மாடர்னிசமுக்கும் போஸ்ட் மாடர்ன் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். அக்ரிகல்ச்சர் சொசைட்டிக்கும் மாடர்ன் சொசைட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த நான் சொல்கிறதுலேயே புரிஞ்சிருக்கும் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ்னு. ஸோ மாடர்ன் சொசைட்டிக்கும் போஸ்ட் மாடர்ன் சொசைட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அதுக்கு மேலே நான் என்னென்னு சொல்ல விரும்பல. அக்ரிகல்ச்சர் சொசைட்டியில் கூட்டமாக வாழ்ந்தோம், ஒரு வில்லேஜ் கூட்டமாக வாழ்ந்தோம். த மீனிங் வேல்யூ ஆஃப் ஹிஸ் லைஃப் இஸ் நத்திங் பட் டு எக்ஸிஸ்ட் அண்ட் டு லீவ் வித் ஹிஸ் கம்யூனிட்டி இருந்தது பவர்ஃபுல்லாக. மாடர்ன் சொசைட்டியில் அந்த கம்யூனிட்டிலாம் போய் நியூக்ளியர் ஃபேமிலின்ற ஒரு புது சிஸ்டம் உருவாக ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் நியூக்ளியர் ஃபேமிலியும் கிடையாது. வெறும் ஒரு 5 பேர் கூட நபராக வாழ ஆரம்பித்தான். இப்போ போஸ்ட் மாடர்னிசம், இண்டிவிஜுவலாக வாழ்கிறாங்க, எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் வாழ்கிறாங்க. வி காட் அல்கரிதம்ஸ், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உலகம் நம்மளை சுற்றி வடிவமைச்சிக்கலாம். அதுவே வடிவமைச்சப்பட்டுரும். நம்ம என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும், எந்த மாதிரி பொருள் நம்ம வாங்கணும், எல்லா அல்கரிதமே நம்மளுக்கு தரும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உலகத்தை நம்ம வாழும்போது நம்ம உலகத்தை விட்டு வேறு உலகத்துக்கு வர நம்ம மறுப்போம். ஏன்னா அது மற்றொரு உலகமாக இருக்கும், அவர்களும் நம்ம உலகத்துக்குள்ளே வர மறுப்பார்கள். ஸோ we being an individual, by being an individual we only try to impress others so that we gain status that we have doing something, we are succeeding in something. ஸோ வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருந்தவனை நியூக்ளியராக மாற்றிச்சு, 100 பேராக வாழ்ந்தவனை ஒரு நியூக்ளியர் ஒரு 5 பேரோட வாழ சொல்லிச்சு மாடர்ன் சொசைட்டி. அண்ட் இந்த போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி 5 பேராக இருந்தவனை தனித்தனியால் வாழ சொல்லுது. இதுக்கப்புறம் இந்த ஏஐ வந்து இன்னமும் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல.